உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். சனி பகவான் இந்த ஜூலை 13ஆம் தேதி வக்கர பயிற்சி அடைந்து நவம்பர் 28ஆம் தேதி வரையிலே வக்கர பயிற்சி அடைகிறார். இந்த வக்கர பயிற்சியால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சனி பயிற்சியை பொறுத்தவரையிலே நண்பர்களே, சனி பகவானுடைய வக்கரம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அட் ப்ரெசன்ட் சனி பகவான் எங்கே இருக்கார்? அட் ப்ரெசன்ட் இப்போ மீனத்தில் இருக்கார். மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். வக்கரம்னா என்ன? ரிவர்ஸில் செயல்படுகிறார். தன்னுடைய நிலையிலிருந்து மாறி செயல்படுகிறார். இந்த நிலையிலிருந்து மாறி செயல்படும் பொழுது என்ன ஆகும்னா, நல்லது பண்ணுறவங்களுக்கெல்லாம் சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல ஸ்தானங்களில் இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் கெட்டது நடக்கும். யாருக்கெல்லாம் கெட்ட ஸ்தானங்கள் இருந்தாரோ அதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவ்வகையிலே மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி 7.5 சனியாக ஜென்ம சனியாக இருக்கிறார். சனி உடம்புலே உட்காந்துருக்கார். உடம்புல 7.5 சனியாக உட்காந்துருக்கார். அதாவது ஜென்ம சனி இருக்கிறதுலேயே ரொம்ப கொடுமை என்னென்னா ஜென்ம சனின்னு தான் சொல்லுவாங்க. யாரையாவது நம்ம திட்டும் போது கூட என்ன சொல்லுவோம்? வாழ்க்கையில் நீ ஜென்மத்துக்கும் மூஞ்சில் முடியக்கூடாது. ஜென்மத்துக்கும் அந்த ஜென்மத்துக்குங்கிறத அழுத்தி சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜென்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் திரும்ப உன்னை பார்க்கவே கூடாது அப்படிங்கிறது அந்த ஜென்மத்துக்கும் அப்படின்னு சொல்கிறது. அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா, அந்த ஜென்ம சனியாக இருக்கிறவர் என்ன தருகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடல் ரீதியான மந்த நிலைகளை தந்தார். 11, 12 கூடியவர் மந்த நிலைகளை தந்தார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி உங்களுக்கு 3, 7, 10 பார்த்தார். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்த்தவர். அவர் ராசியில் வக்கரமாகும் பொழுது என்ன பலன்களை தருவார்? உடல்நிலை சரியாக போகுதுங்க. உடல்நிலை சரியாக போகுது. அண்ட் ஆல்சோ 13ஆம் தேதியிலிருந்து இந்த 27ஆம் தேதி வரையிலான அந்த வக்கர பயிற்சிக்குள் 1 கோடி சம்பாதிச்சா அது கம்மி. எழுதி வச்சுக்கோங்க, மீனராசிக்காரர்கள் மினிமம் 1 கோடியாவது சம்பாதிப்பீங்க. இது நடந்தே தீரும். மினிமம் 1 கோடி சம்பாதிப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க பிஸ்னஸ்மேன்ஸ். திடீர்னு ஒரு ஆஃபர் வரும், திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும், தன்னால் இந்த விஷயம் முடிஞ்சிடும். இது நடந்தே தீரும். இதை சனி பகவான் நடத்தி காட்டுவார். காரணம் என்ன அப்படின்னா, ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான், இந்த சனி வக்கரமானால் சனி சும்மாவே கொடுப்பார். வக்கர சனினா உக்கரம் பெற்று வக்கர சனியின் அளவு கடந்த பலன்களை தருவார். 3, 7, 10 பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி, 7ஆம் இடம் என்பது விவாகம், 10ஆம் இடம் என்பது வெகு பிரபலம். உங்களை வெகு பிரபலம் ஆக்கி விட்டுருவார். அவர்கிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ்ஸே அதான். நீ உங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது. அதெல்லாம் முக்கியம் இல்லை, பிரபலமாக்குறாரோ இல்லையோ. இந்த ஜூலை 13க்கு பிறகு மீனராசிக்காரர்கள் தொட முடியாத உயரத்திற்கு சென்று விடுவீர்கள். இதுக்கு மேலே இதாண்டா ஹைட்டு, இதுக்கு மேலே தொட முடியாத உயரம் எதுவும் கிடையாது. நான் தாண்டா இனிமேல் நின்னா தர்பாரு. உங்களை இனிமேல் யாராலையும் தொடவே முடியாது. அவ்வளோ பெரிய உயரத்துக்கு போயிடுவீங்க. இதுக்கு மேலே எல்லையே கிடையாது. இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான், தசாவதாரமில் சொல்கிற மாதிரி தான். உங்களுக்கு மேலே உயரதிகாரி யாராவது இருக்காங்களா? எனக்கு மேலே சொர்க்கம்தான் இருக்கும் பாரு. அந்த மாதிரி உங்களுக்கு இதுக்கு மேலே நீங்கள் தொழில் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாயிண்ட்டே கிடையாது. எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். சார் நீங்கள் தான் சார் விபிக்கு மேலே ஏதாவது போஸ்ட் இருக்கா சொல்லுப்பா, நான் அதையும் அச்சீவ் பண்ணி காட்டுறேன். ஐயா இதுக்கு மேலே போஸ்ட்டே இல்லைங்கய்யா, நீங்கள் தான் ஏன் ஹெட்டு. இப்போ என்ன ஆகிடுது? உங்களுக்கு மேலே ஒரு போஸ்டிங்னு ஒன்று இல்லாமல் போயிடுது. நீங்கள் தான் ஹெட்டு, வைஸ் பிரசிடென்ட். சார் அப்படி சொல்லாதீங்க சார், வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அப்புறம் பிரசிடென்ட்னு ஒன்று இருக்குது சார். பெரும்பாலான கம்பெனியில் பிரசிடென்ட்டுங்கிறது ஒரு கௌரவ போஸ்டிங் தான். விபி தான் ஹெட்டு. உங்கள் கம்பெனியில் நீங்கள் மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடைஞ்சிருவீங்க. தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால், சார் நான் சாதாரணமாக ஒரு 50 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் சார், இப்போ 50 கோடி டர்ன் ஓவர் வர மாதிரி. அப்படியே டபுள் தி டைம், ட்ரிபிள் தி டைம், இன்ட்டு 10x, இன்ட்டு 20x, இன்ட்டு 30x. இதுதான் ஸ்பீடு. சனியோட ஸ்பீடு என்ன? இன்ட்டு 10x. எதாக இருந்தாலும் 1 லட்சம் வருமானம் வந்துட்டு இருந்தது, 10 லட்சம் போட்டுக்க. அள்ளி கொடுக்கறது தான் சனியோடைய ட்ரெண்டு. சனியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் நினச்சது நடக்கணும். உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, நான் நினச்சது நடக்கணும். இதுதான் சனியுடைய ட்ரெண்ட். சனியாகட்டும், ராகுவாகட்டும், இவர்களாம் அசுரத்தனமான ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணுறவங்க. அந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணுறதுக்காக அவங்க எதை வேணால் இழப்பாங்க, எதை வேணால் கொடுப்பாங்க. தோற்று போயிட்டுன்னு மட்டும் இருக்கக்கூடாது. ராசியில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரமாகிவிட்டால் ஏற்படும் மாற்றம் விளைவு விபரீதமான மாற்றமாக இருக்கும். உடம்பு மாறி, எந்த உடம்பு வீணாக போச்சுன்னு சொன்னோமோ அந்த உடம்பு வலிமையுள்ளதாக மாறிவிடும். 3, 7, 10 மிக வலிமையானதாக மாறிவிடும். 10ஆம் இடம் என்பது மக்கள் தொடர்பு. மக்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது மிகப்பெரிய மக்கள் தொடர்பை உருவாக்குவார்.
நின்னா எந்திரிச்சா உட்காந்தா நியூஸ் தான், எங்கே போனாலும் நியூஸ் தான். அந்த மாதிரி ஒரு வெகு பிரபலத்தை தந்து விடுகிறார் இந்த சனி பகவான். சனி பகவான் ராசியிலே இருப்பதனுடைய மிக முக்கியமான விஷயமே ஜென்ம சனி வக்கரமாவது தான். இந்த மந்த நிலை போயிடும். எதை பண்ணாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் சார், அப்புறம் பண்ணலாம் சார், அந்த எண்ணம் போயிடும். அந்த எண்ணம் போயிட்டு என்ன ஆகும், எதை பண்ணாலும் நம்ம வந்து இன்றைக்கே பண்ணணும், இப்போயே பண்ணணும் போன்ற எண்ணங்கள் உருவாகும். இப்போயே பண்ணணும், எதுக்கு டோன்ட் டிலே சார், நான் இப்போயே பண்ணுறேன். அதுக்கேற்ற பொருளாதாரம் வந்துடும். ஒரு கடை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார், கையில் காசு இருந்ததுன்னா சொல்லுங்கள், அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிடலாம். இந்த சாயந்தரமே போகலாம், புக் பண்ணிடலாம். சாயந்தரமே போவீங்க, அட்வான்ஸ் புக் பண்ணிட்டு வந்துடுவீங்க. எப்படி பணம் வந்ததுன்னு தெரியாது, எப்படி நீங்கள் புக் பண்ணீங்கன்னு தெரியாது. எல்லாம் ஒரு கண்ணாமூச்சி மாதிரி நடந்து போச்சு. வாழ்க்கையிலே சில நேரங்களில் நமக்கு நல்ல நேரம் வரும் பொழுது நமக்கு தேவையானது தன்னால் நடந்து விடுகிறது. அது இப்படி எப்படி நடந்ததுலாம் கிடையாது, அதுக்கு லாஜிக்கே கிடையாது. ஆனால் நடந்துவிடும். மீனராசிக்காரர்கள் வாழ்வின் தொட முடியாத உயரத்திற்கு நீர் இருக்கிறதே, அது தரையில் இருக்கும் வரை தண்ணீரில் கலக்கும், சேற்றில் கலந்து உறவாடும். ஆனால் அதற்குள் சூரிய வெளிச்சம் எனும் வெப்பம் வந்துவிட்டால் உயர உயர பறந்து தொட முடியாத எல்லைக்கு சென்றுவிடும். மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே மிக பிரமாதமான உயரத்திற்கு செல்லப் போகிறார்கள். ஸோ மீனராசிக்காரர்கள் மகிழ்ச்சி. இப்போ மீனராசியிலிருந்து ஜூலை 13ஆம் தேதி சனி வக்கரம் அடைந்து நவம்பர் 28ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். அது வரைக்கும் உங்களுக்கு போராட்டம் தான். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 4 மாதமும் சனி வக்கரம் தான். யார் யாருக்கெல்லாம் நற்பலன்களை தரும் என்றால், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் 7.5 சனி, கும்பராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களாக கண்டகச்சனி, அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு சிம்மராசிக்காரர்கள் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இவங்களுக்கெல்லாம் நல்லது. மற்றபடி பொதுவாகவே மற்ற ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரியான பலன்களை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, சென்னையில் இருந்தீங்கன்னா பொழிச்சொலூர்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே எங்கன்னா குரோம்பேட் பக்கத்தில், விமான நிலையம் குரோம்பேட் பக்கத்தில் பொழிச்சொலூர், அங்கே சென்று சனி பகவானை வழிபடலாம். அல்லது குச்சனூர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே சென்று சனி பகவானை வழிபடலாம். அல்லது திருநள்ளாறு, கும்பகோணத்துலேருந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபடலாம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்கள் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவென்றி சகாநெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. இதை மட்டும் நீங்கள் சொல்லி வணங்குங்க. கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி விஷ்ணுமாயா சாத்தனுக்குரிய மிகப்பெரிய வேள்விகள் யாகங்கள்லாம் பண்ணுறோம். இந்த உலகத்திலேயே இவ்வளோ பெரிய விஷ்ணுமாயா, 6 அடி உயர விஷ்ணுமாயா இங்கே மட்டும்தான் இருக்கார். இதற்கான வைபவங்கள் ஹோமங்கள்லாம் இங்கே மட்டும்தான் நடக்குது. இங்கே வருபவர்கள் கை நிறைய வரங்களோடு செல்கிறார்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குழந்தை இல்லை, வேலை இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து நிவர்த்தி அடைகிறார்கள். ஸ்ரீமடம்னு பேர். என்னை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.